நம்முடைய அன்பை டெஸ்ட்காக ஆண்டவர் என்ன செய்றாரா? சோதரர். மூன்றாவது என்னது? கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா என்பதை அறியும்படியாக ஆண்டவர் சோதிக்கிறார். நான்காவதாக நாம் ஒன்றும் இல்லை அல்லேலூயா என்று அறியும்படி, அதாவது நம்மளும் யாரும் ஒண்ணே, நம்மளும் மிருகமும் என்ன செய்ய ஒண்ணு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம செத்தாலும் எங்க தான் போய்க்கிறாங்க? மிருகம் செத்தாலும் எங்க புதைக்கிறாங்க? என்ன ஒரே வித்தியாசம், அது எலுமிச்சை மரத்துக்குள்ள புதைக்கிறாங்க, நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாய் செத்தா எங்க புதைக்கிறான்? மண்ணை தோண்டி எலுமிச்சை மரத்து பக்கத்தில் புதைக்கிறான். ஏன்னா அது நல்ல காய்க்குமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாயா வெளியே வரும். ஸ்தோத்திரம். என்ன நம்பிக்கை பாரு ஜனங்களுக்கு. எலுமிச்சை மரத்துக்கு கீழே புதைச்சா நாயா வருமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. நம்மளை அங்கே கொண்டு போய் புதைக்கிறான், இதை எங்க புதைக்கிறான்? இங்கே புதைக்கிறான். ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். நம்ம ஒன்றும் இல்லை. அல்லேலூயா பேசுகிறார். ஏயா அப்படி பேசி தொலைக்கிறன்றாங்க. என்ன பண்ண? கீழ்ப்படுதல் அறிய, நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் பேர் என்ன? ஆண்டவர் பேர் என்ன? டெஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேரை டெஸ்ட் பண்ணியிருக்காரு? என்ன கையை காண? அல்லேலூயா. ஆமா ஆமா. அப்பப்ப என்ன செய்வாரு? டெஸ்ட் பண்ணுவார். அப்ப நம்முடைய கீழ்ப்படுதல் அறிய, நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை அறியும்படியா ஆண்டவர் என்ன செய்வாரு? நியாயாதிபதிகள் 3:4. அப்புறம் 6வது நல்லவனா என்று அறிய, நம்ம நல்லவனா இருக்கிறோமா? உபாகமம் 8:2. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 7வதாக விசுவாசம் அறிய, நம்முடைய விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? அவரை மட்டும் நம்ம சார்ந்திருக்கோமா? ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:18, 1 பேதுரு 1:7. அப்புறம் என்ன பார்த்தோம்? பொறுமையை படிப்பிக்க, நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமாமா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பொறுமையை படிச்சிருக்கிறீங்க? பொறுமை எத்தனை பேர் கத்துக்கிறீங்க? கை தூக்கிறீங்க. இல்லைன்னா திருப்பி ஆண்டவர் ஏதாவது கொடுத்துட போறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? சில பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்க. ஸ்தோத்திரம். நீ காலையில் சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலர் என்ன, இந்த பெலிஸ்திய 5 பெலிஸ்திய ராஜாவை என்ன பண்ண ஆண்டவரே? ஆமா, நான் அந்த நியாயாதிபதிகள் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, கர்த்தர் தான் வச்சாராம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வப்போது இந்த ஜனங்கள்ல இப்போ வரதும் போதும் இருக்கனால இவங்களை ட்ரீட் பண்றதுக்காக வேண்டி ஆண்டவர் சில சத்துருக்கள் என்ன செய்யாரு? ஆமா ஸ்தோத்திரம். என் வேலையில ஏன் தான் இவ்வளவு போராட்டமா இருக்கு? அப்பதான் இயேசுக்குள்ள இருப்பேன். ஸ்தோத்திரம். இல்லைன்னா யாரையாவது கைப்பிடிச்சிட்டு ஓடிவேன். அல்லேலூயா. ஆமா, எங்கெங்க உனக்கு செக் வைக்கணுமா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமாமா மேனேஜர் எல்லாத்தையும் நல்லா திருச்சி பேசுவார். நம்மளை கட்ட ஐ அப்படின்மா நமக்காக இன்னாண்டவரே ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நல்லதானா ஆராய்ச்சி பைபிள் போறேன், நீ எல்லாரையும் பார்த்தா பல்லு காமிக்கிறான், என்ன பார்த்தா மட்டும் முறைக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி முறைச்சாதான் நீ ஆண்டவருக்குள்ள இருப்ப. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒழுங்கா இருப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? உனக்கு முறைக்கிற ஒரு மேனேஜரை. ஆமா ஐயோ இது என்ன ரொம்ப இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சபைக்குள்ள இருந்தா நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா ஐயோ நரகமா இருக்கு. அப்படி இருந்தா தான் நீ ஒழுங்கா இருப்ப. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்க இல்லைன்னா இங்க ஏசு ஏசுனுவே, இல்லைன்னா அங்க வேற. ஆமா ஸ்தோத்திரம். சில காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆமா வச்சிருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அப்பப்ப நம்மளை என்ன செய்யறதுக்கு சரி பண்றதுக்காக ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தர்களை குறித்து பேசினது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. நம்ம எவ்வளவு அல்லேலூயா போனோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை நமக்கு அருளப்பட வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பெலிஸ்தன் அல்லேலூயா தோற்கடித்தான். ஸ்தோத்திரம். அவனை கண்டு பெலிஸ்தர் பயந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அங்க ஆண்டவர் சில சோதனைகளை நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம் அல்ல, இவ்வளவு சில காரியங்களை நம்முடைய பொறுமையை நமக்கு படித்து கொடுப்பதற்காக ஆண்டவர் நினைச்சாரா? ஆமா அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுவோம், ஒண்ணுமே நடக்காது. ஸ்தோத்திரம். எவ்வளவோ சொல்லி பார்ப்போம், கேட்கவே மாட்டாங்க. எரிச்சலா வரும். ஸ்தோத்திரம். நீலாம் ஒரு மனுஷனாயா? அல்லேலூயா. நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நமக்கு டென்ஷன் ஆயிரும். அல்லேலூயா. பொறுமை இழக்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவசரப்பட்டு நம்ம ஏதாவது பேசிவிட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த பொறுமைக்கு டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா. ப்ரொபேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி ஸ்தோத்திரம் என்ன ஆயிரும்? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருக்கும்போது
அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒன்றாவதாக நாம் நீதிமானா என்பதை அறிவதற்காக சங்கீதம் 11:5, சங்கீதம் 11:5 வாசிங்க. அப்ப நீதிமானை ஆண்டவர் என்ன செய்யறாரா? அப்ப நாம் நீதிமானாய் இல்லையா என்பதை சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகுனா, மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படலையே, நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அன்புக்குரியவர்களே, நீதிமான ஆண்டவர் என்ன செய்யறாரா? சோதித்து அறிகிறார். நாம் நீதிமான இருக்கிறபடினாலே நாம் சில பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 26 சங்கீதம் 2வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது 26:2 இந்த மாதிரி சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க? ஆமா தோதரி, பச்சை கண்டா பயப்படுற ஒரு உலகத்துல இருக்கு. எப்படா எக்ஸாம் கேன்சல் ஆகும்னு பிள்ளைங்கள்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கு. தோத்திரம். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா நியூஸை பார்ப்பாங்க. மழை பெய்யாதா? தோத்திரம். கேன்சல் ஆகாதா எக்ஸாமு? தோத்திரம். பாட புத்தகத்தை படிக்கிறத விட இந்த நாட்களில் பிள்ளைங்க நியூஸை தான் பார்க்குதுங்க. தோத்திரம். எப்படா எக்ஸாம் கேன்சல் ஆகும், ஸ்கூல் லீவு உண்டாகும். ஆனா இங்க தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை பரிசுத்து என்ன செய்யுங்க, என்ன டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை சோதித்து பாரு. ஸ்தோத்திரம். ஐயோ, இதுதாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம வெளியில நல்ல பிரைஸ்ல அல்லேலூயா சிஸ்டர் பிரதரா வாழ்ந்துடலாம், உள்ள வாழ முடியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ்ல வெளியே பார்த்தா ஐயோ அப்பா, ஆமா, ஆரவாரத்துக்கும் ஆர்ப்பரிப்புக்கும் ஆராதனைக்கும் குறவே இல்லை. அல்ல சூப்பர். ஹல்லேலூயா. ஆனா இவன் ஒருபடி ஹல்லேலூயா உள்ள போயிட்டான் பாருங்க. தாவீது என்ன சொல்றான்? உள்ள தெரியுங்களா? சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதுதான் கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தையை ஹல்லேலூயா நாம் சொல்லி நம்மளை சரி பண்ணிட்டு தான் பந்திக்கு முன்னாடியே வரணும். ஹல்லேலூயா. இந்த வெளி தோற்றம் அல்ல. தோற்றம். பிரைஸ் தான். இந்த வெளி தோற்றம் அல்ல, உள்ள எப்படி இருக்கு என் இருதயம்? உள்ளிந்திரியுங்கள், என் இருதயம் எப்படி இருக்கு? சோதித்தறிங்க. அல்ல நீதிமானை ஆண்டவர் சோதித்தறிகிறாரா? 10வதாக தேவ சித்தம் நிறைவேற சங்கீதம் 105:19 தெரிஞ்ச வசனம் தான். தேவ சித்தம் நிறைவேற நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் தோத்திரம் நமக்கு என்ன உண்டாகும்? தோத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு வச்சுக்கோங்க. யார? ஆமா, ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருன்னா நீங்க ஊழியம் செய்யாம வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தோத்திரம் உங்களுக்கு என்ன உண்டாகாது? நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அதுவும் சில ஆட்களுக்கு ஆண்டவர் முழு நேர ஊழியத்தை வச்சிருப்பார். அது என்ன வேலை செஞ்சாலும் வாய்க்காது, என்ன சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. அல்லேலூயா. தோத்திரம். ஒண்ணுமே அவங்க கையில தங்காது. ஏன்? அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இது இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சித்தத்துக்கு கொண்டு போய் அதை கரெக்டா நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் போட்டு உருட்டி பரட்டிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. எத்தனை வேலை மாத்தினாலும் நிரந்தரமே கிடைக்காது. அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நம்ம கூட படிச்சவனா நல்லா சம்பாதிப்பான். தோத்திரம். நம்ம ஊர்ல நம்ம கூட இருந்தவங்கலாம் நிறைய சம்பளம் வாங்குமா, நல்ல உயர் பதவியில் இருப்பான். ஆனா நம்ம மட்டும் முன்னேறவே முடியாது. எவனோ பிசாசு செய்வன. தோத்திரம். அது ஒரு பக்கம். அது இல்லைன்னா நிச்சயமா ஆண்டவருடைய சித்தம் திட்டம் உன் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையான திட்டத்தை சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக அல்லேலூயா சில அல்லேலூயா காரியங்களுக்குள்ள உன்னை என்ன செய்வாரு? அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்யப்பட்டதா? கர்த்தரை அது தகுதியாக்கி கொண்டே இருப்பார். தேவ சித்தம் நிறைவேறும்படியா அவர் சோதிக்கிறார். அடுத்ததாக தேவ வேத பிரமாணம் கற்றுக்கொள்வதற்காக 119 சங்கீதம் 71 119:71 தோத்திரம். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லி
ஸ்தோத்திரம். ஏன் உபத்திரம் வந்ததுன்னு ஊரா தீர்க்கதரிசியை தேடி ஓடுவோம். அல்லேலூயா. ஏன் இந்த கஷ்டம் வந்தது? எல்லா ப்ரேயர்ட்டருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்லுங்க. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றேன், நான் உபத்திரப்பட்டதே எனக்கு நல்லது, அதனால நான் என்ன செஞ்சேன், உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். I can learn certain things through this. Hallelujah. நான் உபத்திரப்பட்ட இந்த காரியத்தின் மூலமாய் நான் சில காரியங்களை நான் என்ன செய்ய முடியுது, கற்றுக்கொள்ள முடிகிறது. வேத பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்ள, வேதத்தின்படி வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார். 12வது, கர்த்தருடைய வழியை காத்து நடக்க. அதே 119 சங்கீதம் 67. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னால நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தேன்னா, வழி தப்பி நடந்தேன். உபத்திரப்பட்ட பிறகு இப்ப எப்படி நடக்கிறேன்னா, ஆமா, இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வரணும். சில ஆள் என்ன தெரியுங்களா பண்ணுவா, உபத்திரம் வந்துச்சுன்னு பின்மாறி போயிருவான். அல்லேலூயா. இவங்கெல்லாம் அறிவில்லாத, ஆவிக்குரிய அறிவில்லாதவங்க. ஏன் ஆண்டவர் என் கூட இருந்து ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சாரு? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். இது பிசாசுக்கு அடுத்த காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சித்த அறிந்தவர்கள், அல்லேலூயா, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள், கர்த்தர் ஏன் இந்த பாட என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்த்து, அதனால நம்ம என்ன செய்யணுமா, அல்லேலூயா, கர்த்தருடைய வழியை நாம் என்ன செய்யணும். ஆமா, நான் கொஞ்சம் வழி தப்பி போனனாலே கர்த்தர் எனக்கு இந்த பாட அனுமதித்தார் போல, ஆண்டவரே நான் என் வழியை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் தன் வழியை சரி பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் கர்த்தருக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா. அதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகுதி. அதான் நீங்க சொல்லுகிறான், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நான் நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை நான் என்ன செய்றேன், காத்து நான் நடக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ். 13வதாக யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கனி கொடுக்கும்படியாக. யோவான் 15:2. சுத்தம் பண்றாராம். எதுக்கே? ஆமா, நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சிருக்கோம், ஒரு தொட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா காஞ்சதெல்லாம் என்ன செய்யறோம், தோத்துறோம். உடனே அந்த செடியா எந்த எதையும் பிடுங்காத அப்படியே இருக்கும் அப்படின்னா அது பார்க்க அசிங்கமா இருக்கும். அப்பப்ப செடியை நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணாதான் அந்த செடி என்ன செய்யும், நல்லா வளரும். தோத்துரும். பிரைஸ் எல்லாம். அப்ப தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது பெரிய அருவாள் வச்சிருப்பான், அப்பப்ப நீட்டி இருக்கிறத பெரிய கத்திரிக்கோள் வச்சிருப்பான். பத்தியடா, சரக்குன்னு வெட்டுவான், ஒரே வெட்டு. தோத்துரும். பார்க்க அழகா இருக்கு. அப்ப கனி கொடுக்கத்தக்கதாக ஒரு சுத்திகரிப்பு என்ன செய்யணும், உண்டான. அதுக்கு தான் இந்த திருவிந்துக்கு ஏன் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம்னா, நம்ம இன்னும் கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கனி கொடுப்பதற்கு தான் ஒரு என்ன கிளீனிங் ப்ராசஸ். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு, ஆமா, ஸ்தோத்திரம். அழுக்கு பாத்திரமா வீட்டில் இருந்தா கிச்சன் பக்கத்துல போவீங்களா? இல்ல, போக மாட்டீங்க. பாத்திரத்தை கண்டாலே 2 நாளைக்கு சமைக்க தோணாது. அல்லேலூயா. ஹோட்டல்ல இருந்து இட்லியும் வடையும் ஸ்தோத்திரம் பூரியும் வந்துடாதான்னு இருக்கும். ஆனா பாத்திரம் சுத்தமா இருந்தா நம்மளால எதையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் நம் கனி கொடுக்கும்படியாக, அல்லேலூயா, நம்மளை என்ன செய்யறாராம், சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்வில கர்த்தர் சில சுத்திகரிக்கை அனுமதிக்கிறது எதுனா, நம்மளை கேவலப்படுத்துவதற்கோ, நம்மளை தாழ்த்துவதற்கோ, நம்மளை தண்டிப்பதற்கோ அல்ல. டேக் எவ்ரிதிங் இன் தி ரைட் சென்ஸ். எல்லாவற்றையும் சரியான ஒரு மனநிலையிலே நாம் எடுத்துக்கொண்டால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரையும் பார்க்க கூடாது ஆவிக்குரிய வாழ்விலே. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும் பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல, இப்ப உட்கார்ந்துருக்காங்கல்ல, என்ன உங்க வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ணலையோ அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்க சர்ச்சில் விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணவே பயப்படுவாங்க. ஏன்னா சொல்லிவிட்டா, கஷ்டத்தை சொல்லிட்டா, எனக்கு ஏன்னு தெரியல இப்படி ஒரு கஷ்டம் இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கொஞ்ச நாளா சர்ச்சுக்கு சரியா வரல பத்தீங்களா, கொஞ்சம் ஜெபம் பண்ணல பத்தீங்களா, கொஞ்சம் பைபிள் வாசிக்க, அதனால கர்த்தர் இதை அனுமதி இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கண்டுபிடிச்சது இதுக்காக ஒண்ணு சொன்னது. அல்லேலூயா. சொல்லாமலே இருக்கலாமே. அல்லேலூயா. உடனே ஒரு டமார்னு ஒரு ஃபயர் அல்ல ரைபிள் ரெடியா வச்சிருப்பாங்க. நீ ஜெபிக்கல,
நீ பாவம் செய்தா டுபூர், கர்த்தருக்கு விரோதமா என்னமோ செய்தா டமார், அது ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி சொன்னோடனே அவ்வளவுதான் பொட்டுன்னு அடுத்த வாரம் ஏன் அவங்க பக்கத்தில் உட்கார்றாங்க? 3 வாரத்துக்கு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. 3 வாரத்துக்கு என்ன வர மாட்டாங்க? சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இந்த மாதிரி தோத்திரம் அதிரடி காரியங்களும் செய்யாதீங்க. அல்லேலூயா. இதுக்கு தான் தோத்திரம் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஆண்டவர்கிட்ட மட்டும் விசாரிக்க. ஆண்டவரே, இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில் முட்டிகள் இங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவார், உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீ என்ன செய்ய? சரி செய்துக்கோ. கர்த்தர் சொல்லும் போது ஆண்டவரே ஓகேப்பான்னு சொன்னா அப்பவே உன்னை அணைத்து கொண்டு உன்னை சரி செய்து உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். நீ மனுஷனிடத்துல போனா குத்தி உன்னை கொத்துக்குவரட்டா போட்டி அல்லேலூயா சரி பண்ணி விட்டுருவான். அல்லேலூயா. எழும்பவே விடாம பண்ணிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைய இருக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய கிறுக்கு. தோத்துறோம். அவ யாரு? மென்டல் ஆவி, ஸ்பிரிச்சுவல் மென்டல். தோத்துறோம். நான் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். ஸ்பிரிச்சுவல் மென்டல் கிறுக்கு. எதுக்கெத்தாலும் படப்பட. நீ ஜெபிக்கல, நீ பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, ஏதோ பாவம் செஞ்சிட்ட, மென்டல். தோத்துறோம். இப்படி சொல்லவா கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காரு? அல்லேலூயா. அடுத்தவர்களை ஆறுதல் படுத்தவோ, திடப்படுத்தவும், தைரியப்படுத்தவும், தூக்கி விடவோ, அதற்கு தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். குத்தி கொதறதுக்கு இல்ல. அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு செய்து யார்கிட்ட என்ன போய் செய்யாதியா? ஆமா ஆமா ஆமா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கத்தக்கதாக சில காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவர் சில காரியங்களை அது தேவ சமூகத்தில் நீங்க வந்து முழங்கால் பண்ணும்போது கர்த்தர் உங்களோட என்ன செய்வாரு? பேசுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஆண்டவர் நாட்கள் சோதனை ஏன்? ஹல்லேலூயா. பயப்படாத. உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஒரு பாடு வந்துச்சுன்னா பயப்படாத. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். உன்னை தகுதியாக்கு, உன்னை அவருடைய பார்வையில விலையேற பெற்றதாய் கருதுபடியாய் ஒருபடி முன்னேறி செல்லத்தக்கதாய் கர்த்தர் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதை சரியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பக்கத்தில் இருக்கும் எந்த விசுவாசி சொல்றதையும் கேட்டு புண்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அது உங்க தவறு. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் ஏன் அல்ல சோதனைகளை பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நன்றாக படிக்கும்போது நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. such a good nice God. ஹல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள தகப்பன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 14வதாக மல்கியா 3:3 வாசித்தீங்கன்னா ஊழியத்துக்கு தகுதியாக்கும்படியாக ஆண்டவர் சோதனை அனுப்புகிறாரா. மல்கியா 3:3. யார யார யார? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். லேவியின் புத்திரரை அவர் சோதிக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மள ஊழியத்திற்கு தகுதியாக்க நம்மள ஊழியம் செய்ய, நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார்னா சும்மா அழைச்சி கொண்டு வந்து தோத்திரம் பைபிள் காலேஜ் முடிச்சோடனே தோத்திரம் ஒரு பட்டம் கொடுத்தோன்னே தோத்திரம் கொண்டு வந்து உட்கார வச்சிட மாட்டேன். இன்னைக்கு அப்படித்தான் தோத்திரம் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு குட்டிச்சோர் ஆக்கிட்டுங்க. தோத்திரம். ஊழியத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் நல்ல தகுதியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மளை சரி செய்து தோத்திரம் நல்ல நம்மளை பக்குவப்படுத்தி தோத்திரம் மாதிரி பக்குவப்படுத்தி நல்ல உப்புல போட்டு நல்ல ஊறி தோத்திரம் காய வச்சு தாளிச்ச ஊறுகா ரொம்ப நாளைக்கு வருமா வராதா? ஹல்லேலூயா. என்ன டேஸ்டா இருக்கும். அதை திறந்தாலே சோறு தன்னால உள்ள போகும். தோத்திரம். நம்ம எடுத்து கொஞ்சம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டில திறந்தாலே போதும். இப்பவே கிருபைக்கு வாய் உறுதி. அல்லேலூயா. அந்த ஊறுகாய் வந்து சரியா செஞ்சு அந்த மூடிய திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா உருட்டு உருட்டு உருட்டுன்னு சோறு போயிடும். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். அந்த ஊறுகாய் பார்த்துக்கிட்டே சோறு இருக்கலாம். இதெல்லாம் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு ஊறுகாய். தோத்திரம். அது நல்லா உப்புல போட்டு நல்லா காய வச்சு நல்ல நல்ல போட்டு நல்ல கடுகை போட்டு நல்ல எண்ணெயில் மிதக்கதா சொன்னாதான் விளங்கும். தோத்திரம். அப்படி நல்லா பக்குவப்பட்டோம்னா நல்லா இருக்கும் ஊறுகாய். பிரைஸ். அது மாதிரி ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நல்ல தகுதியோட ஊழியத்துக்கு வந்தா அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை போட்டு இப்படி பெறட்டுறாரு. சிலர் பாருங்க தோத்திரம் ரொம்ப நேரம் போட்டு வதக்குவாங்க. பார்த்து இருக்கீங்களா? தோத்திரம். ஏன்? நல்ல வதங்க வதங்க தான் என்ன உண்டாகுமா?
ஆனா இதே கேன்டீன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் எப்படி இருக்கணும், எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு எல்லாத்தையும் அந்த மண்டையில் அப்படியே போட்டு சர்ன்னு விரட்டி ஊற்றி கொண்டாடல ஊற்றி அனுப்பா வாயில வைக்க முடியாது. ஆனா வீட்டில் நீங்க செய்து பாருங்க, எண்ணெயை போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகுதான் கடுகு என்ன செய்வாங்க. ஆமா, அந்த எண்ணெய் அந்த கடுகு பொரியணுமா, தோத்துரும் டபக்குன்னு சத்தம் வந்தாதான் அது டேஸ்டா. தோத்துரும் அது ஒரு ஊர்ல இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல என்ன சண்டைக்கு வந்துட்டாங்க ஒரு சிஸ்டர். தோத்துரும் ஒரு விபிஎஸ் நடந்துட்டு இருக்கும்போது தோத்துரும் அவங்க தான் சுண்டல் கொடுக்கணும். தோத்துரும் சுண்டல் அவிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க, டைம் ஆகி போச்சு. சரி சீக்கிரம் டபடபன்னு தாளிச்சு கொடுங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சு அந்த அங்கதான் வந்து தாளிக்கிறாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நான் எண்ணெய் இப்படி கடுகை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு கடுகை போட்டு தாளிச்சு இறக்குங்க அப்படின்னா இல்லை எண்ணெய் காயணும் அப்படின்னு. நான் புகை தான் வருது, டப்புன்னு கடுகுக்கு நானே போட்டேன். அதை உங்களுக்கு கோவம், நீங்க என்ன எப்படி பண்ணிவிட்டியா தோத்துறோம். அது என்ன, அது கடுகு வந்து அது டபான்னு வெடிச்சு சத்தம் வந்த பிறகுதான் எதுவுமே பண்ணும். அது கழுதிய தோத்துறோம் சுண்டலை தின்னா வாய்க்குள்ள போகுது. தோத்துறோம் என்னத்தை போட்டு இப்படி வறுத்து வேற எவனுக்கு தெரிய போகுது. அல்லேலூயா. ஆனா அது டேஸ்ட் இருக்கு. தோத்துறோம் சில பக்குவங்கள் இருக்கு. அதனால கர்த்தர் நம்மளை அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக சில பக்குவங்களை நமக்கு உள்ள என்ன செய்யறாரு, ஆமா ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஏற்படுத்தி தகுதியாக்கி ஊழியத்துக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அநேகர் ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறீங்க அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகளில தைரியமா கடந்து போங்க. அதெல்லாம் நீங்க பிற்காலங்களில் ஊழியம் செய்வதற்கு ஒரு தகுதியாய் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தகுதியாய் மாறும். உங்களுக்கு இப்ப தெரியாது. அல்லேலூயா. ஏன் எங்களோட வாழ்க்கையில் அப்படிதான். அநேக பாடுகளுக்குள்ள நாங்கள் கடந்து போனோம். எங்களுக்கு ஏன்னு எங்களை குறித்து யாருக்குமே புரிஞ்சிக்கவே முடியல. தோத்திரம் எல்லாரும் எங்களை பார்க்குறவங்க யாரா நல்ல ஊழியத்தை போய் ஜெபம் பண்ணுங்களேன், ஏன் உங்களுக்கு இவ்வளோ பாடு கஷ்டம் எங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க. எங்களுக்கே புரியாது ஏன் ஆண்டவர் எங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்களை நடத்த. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு புரியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப எங்களுக்கு புரியுது ஏன் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் எங்களை நடத்தி சென்று கொண்டு வந்தார். என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு பாதைக்குள்ள நாங்க போன அவசியமே இல்லை. சம்பந்தம் இல்லாத காரியங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போனார். ஆனா இப்ப அதை நினைத்து பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு தகுதியை கொடுத்து கர்த்தர் கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகினாலே நம்மை ஊழியத்துக்கு தகுதியாக்கும்படியா லேவியின் புத்திரர்களை கர்த்தர் சோதித்தருகிறார். பொன்னை போல புடமிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க யோபு 23:10 பொன்னாக விளங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின்பே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜிஆர்டி மளிகைக்கு போக வேண்டிய தங்க மாளிகைக்கு போக வேண்டிய மளிகையின் ஸ்தோத்திரம் மாளிகைக்கு. அல்லேலூயா. தங்க மாளிகை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜிஆர்டி தங்க மாளிகைக்கு போகணும். நம்மளே தங்கமர் தங்கத்தாய். அல்லேலூயா. தங்க ராசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். நாம் பொன்னாக விளங்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆமா. தோத்திரம். சண்டை போடாதீங்க. கல்யாணம் இவ்வளவு நாள் ஒரு பொட்டு வாங்கி கொடுத்தாயா, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்காதீங்க. அது கர்த்தர் உங்களையே ஒரு பொண்ணாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முணுமுணுக்க அல்லேலூயா ஆண்டவர் நினைச்சுவாரு, மாற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் ஏன் ஒருவனை சோதிக்கிறேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:9-10 பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியா. அல்லேலூயா. வெளிப்படுத்துற 1 ஸ்தோத்திரம் 9:10 அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் என்ன நல்ல வல்லமையா பயன்படுத்தணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நல்ல வரங்கள், நல்ல கிருபைகள் ஆண்டவர் என்னை கொடுத்து ஆண்டவர் என்னை வந்து நல்ல பவரா யூஸ் பண்ணும், வல்லமையா யூஸ் பண்ணும். நல்ல கை வைத்துங்க. நல்ல கை வைத்துங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு போய் பத்மூத்தீவில் போடுவார். அல்லேலூயா. எங்க போடுவாரு? இதெல்லாம் தெரிஞ்சுதான கையை தூக்கல தெரியும்.
இல்லைங்க, நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை. கர்த்தருக்காக நீங்க ஜெபம் பண்ற அநேக ஜெபங்கள் தான் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பாதைக்குள்ள கொண்டு போறார். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், மற்றவர்களை பார்க்கும் போதே தோத்துரும். அப்படியே தீர்க்க தரிசனமா பட்டுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பட்டுன்னு சொல்லணுமா? தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் புட்ட போடுற மாதிரி குழாய்க்குள்ள போட்டு அடைப்பாரு. ஏன் இதை பட்டுன்னு சொல்லணுமே? ஹல்லேலூயா. புட்டு குழாய்க்குள்ள போட்டு உன்னை என்ன செய்வாரு? நெருக்குவார். ஏன்னா நீ பட்டு பட்டுன்னு சொல்லணும்ல. ஹல்லேலூயா. ஆனா புட்டு குழாய்க்குள்ள போடும்போது ஆண்டவரை ஏன் இந்த நெருக்கு, நீ தான் பட்டுன்னு சொல்லணும். நீ ஹல்லேலூயா. இனி கேப்பிய? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இத பார்த்தாலே பேயலாம் நடுங்கனா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முதல்ல உங்க ஆத்துக்காரருக்கு முன்னாடி கிட்டு 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 கிட்டுன்னு வைப்பாரு. ஐயோ பேய் நடுங்குன்னு பார்த்தா இங்க நடுங்க வேண்டியதா இருக்கே. இங்க நடுங்க ஆடினாதான் அங்க. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை ஸ்தோத்திரம் பாருங்க. அந்த பாஸ்டர் ஜான் விக்டர் வந்தபோது சொன்னார், எண்ணெய் கொள்ளையில சட்டியில போட்டு அவன் வேகிறானான்னு பார்த்தாங்களாம். சூட்டு தாங்க முடியாம வெளியே ஓடி வந்தா சிங்கம் கரடியெல்லாம் இவ்வளோ பண்ணியும் ஒண்ணுமே அவனை சேதப்படுத்தாதனால அவனை கொண்டு போய் எங்க போட்டாங்களா? பத்மு தீவு. அது என்ன தனிப்பட்ட தீவு. அங்க கழுகுகளும் மிருகங்களும் இருக்குமா. ஒரு மனுஷன் அங்க போட்டா பாதுகாப்பே கிடையாது. பறவைகள் எல்லாம் வந்து பிச்சு தின்னுட்டு போயிருமா. தோத்துரும். அப்படிப்பட்ட ஒரு தீவுல கொண்டு போய் யாரை போட்டிருக்கிறாங்க? தோத்துரும். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எத்தனை பைபிள் ஸ்டடியா அட்டெண்ட் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது ஒத்துணுக்கும். ஹல்லேலூயா. தோத்துரும். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கே நமக்கு என்ன உண்டாகுது? பயமா இருக்கு. தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவ்வளோ வெளிப்பாடுகளை ஹல்லேலூயா இந்த யோவான் ஸ்நானனுக்கு தான் கர்த்தர் கொடுத்து இவ எங்க அல்ல அந்த பத்மு தீவுல தான் அதை எழுதுறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்தி விட்டாரே, ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார்னா நீ ஸ்தோத்திரம் போடு. ஓ மூலமா எத்தனையோ தரிசனங்களை கர்த்தர் அநேகருக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மூலமாய் ஆண்டவர் எத்தனையோ வெளிப்பாடுகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தனிமையே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் வேண்டான்னு சொல்லி எங்கிட்ட போய் ஒட்டிக்காத. கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தினா ஸ்தோத்திரம். ஏன் கேளு, ஆண்டவரே என்னை தனிமைப்படுத்துறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல கேட்டீங்க. ஆண்டவரே அல்ல நான் எரிந்து பிரகாசிக்க விரும்புறேன், உமக்காக செய். கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்த எதுக்குன்னா நீ அவரோடு கூட உறவாடும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ அவரோடு கூட உறவாடும் போது உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சில பாடுகளுக்குள் சில கஷ்டங்களுக்குள் கர்த்தர் உன்னை எடுத்து செல்கிறார் என்றால் ஹல்லேலூயா பரலோக ரகசியங்களை ஆண்டவர் என்ன செய்ய? ஆமா பிரகாசித்து எரிந்து நல்ல ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். மேடையில நல்ல கோட் சூட் டை போட்டுட்டு be healed in the name of Jesus, get out ன்னுவாங்க. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனாதான் அவங்க சங்கதி என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா உண்மை, நான் பொய் சொல்லல, தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஸ்தோத்திரம். பாடுகள் உபத்திரங்களை கொடுத்து அவங்களை பக்குவப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்து இங்க பயன்படுத்துவாரு. ஹல்லேலூயா. பிரைஸ். சும்மா இல்ல. ஹல்லேலூயா. பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ இப்படி சொல்வதற்கு அதெல்லாம் வேலைக்காகாது. ஹல்லேலூயா. ஒரு உதவகர. ஹல்லேலூயா. அப்படி செய்யற ஆட்களும் இருக்காங்க. ஆனா உண்மையா நம்ம செய்யும்போது ஹல்லேலூயா கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அவர் நடந்துகிற பாதைகளில் நாம் கடந்து போகும்போது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக சும்மா கேட்க கூடாது. தீர்க்க தரிசன வரத்தை கொடு, தீர்க்க தரிசன வரத்தை கொடு. தோத்திரம். அதற்கு உங்களை நீங்க தகுதியாக்குற. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற பாதைகளுக்கு நேரா போங்க. அல்ல சந்தோஷமா கடந்து போங்க. ஹல்லேலூயா. அந்த உபத்திரங்கள் பாடுகள் அல்ல எல்லாவற்றிலும் கடந்து போகும்போது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே நாம் எரிந்து பிரகாசிக்கும் போது பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக நாம் கண்களுடைய ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. சோதனை ஏன் என்று சொல்லி அதில் பல காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ பிள்ளைகளை சோதனை கர்த்தர் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆண்டவரே சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. He went into the wilderness. Hallelujah. He accepted. Hallelujah. ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார்.
இதெல்லாம் நாம் சில காரியங்களிலிருந்து ஜெயம் பெறுவதற்காக கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நாம ஜெயத்தை பெற கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தோத்திரனால எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா கடந்து போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்ய ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அது பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அது பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே ஆதி பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. Thank you Lord. உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கு. அந்த ஆசீர்வாதம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் நினைக்கும் ஆசீர்வாதம் மனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.